அமெரிக்காவுடன் தொடர்புடைய மத்திய கிழக்கு தளங்களில் உள்ள ஆயுதக்கிடங்குகளுடன் வான்வழி மற்றும் ஆளில்லா விமான செயல்பாட்டு உட்கட்டமைப்புகளை ஈரான் கடுமையாக தாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் மூலம் குறிவைத்ததாக IRGC அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் மக்கள் தொடர்பு அலுவலகம் உண்மையான வாக்குறுதி 4 நடவடிக்கையின் 86வது அறையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. IRGC-யின் விண்வெளி மற்றும் கடற்படைகளால் மேற்கொள்ளப்படும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை உள்ளடக்கிய ஒரு பலகட்ட தாக்குதல் என்றும் இது விவரிக்கப்படுகிறது. அமெரிக்க ராணுவம் இஸ்ரேல் மற்றும் கோமெல்லா குழுவுடன் தொடர்புடைய படைகள் பயன்படுத்தியதாக கூறப்படும் இடங்கள் அரத், நெகேவ், டெல் அவிவ், எர்பில், அமெரிக்காவின் 5வது கடற்படை மற்றும் அல்கராப் உள்ளிட்ட பல பகுதிகளில் துல்லியமாக தாக்கப்பட்டதாக அந்த அறிக்கைகள் வெளியாகியுள்ளது. தாக்குதலில் புகை மண்டலங்கள், வெடிப்புகள் மற்றும் அளிக்கப்பட்ட உயர் மதிப்பு அமெரிக்க விமானங்களின் சிதைவுகளை காட்டும் படங்கள் வெளியிடப்பட்டிருப்பதுடன் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் தாக்குதல்கள் குறித்த செய்திகள் அடங்குவதற்கு முயற்சிகளை பலவீனப்படுத்தியுள்ளதாகவும் IRGC மேலும் வலியுறுத்தியுள்ளது.